உலகம் முழுவதும் இருக்கிற எரசை தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தேர்தல், சட்டசபை தேர்தல் ஒரு வழியாக முடிந்துவிட்டது. நாளை மே 4ஆம் தேதி அதனுடைய வாக்கு எண்ணிக்கை. எந்தெந்த தொகுதியில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை, ஓட் கவுண்டிங் நாளைக்கு நடக்கிறது. மதியத்துக்குள்ளேயே ஏற்கனவே ஏராளமான மதியத்துக்குள்ளேயே ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். யார் ஆட்சிக்கு அமைக்க போகிறாங்கிறது பரவலாகவே அந்த லீடிங்கை வச்சு நம்ம யூகம் பண்ணிக்கலாம். அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதுதான் மெயினாக இப்போ அந்த போட்டியில் 2 பேர் தான் களத்தில் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. நம்முடைய நடிகர் விஜய் தாவேகா அந்த கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணியிலையும் அவரை தள்ளிவிடுங்க, அவரை அதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாம் அவங்க சேர்ந்து எல்லாமே எவ்வளோ ஜெயிச்சு வராங்களோ அவங்க மெஜாரிட்டியாக வந்தாங்கன்னா அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் நடக்க போகிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்படி ஒரு கூட்டணி, 2 கூட்டணி அமைச்சிருக்கு. அதிமுக, தேமுதிக குறிப்பாக சொல்லணும்னா, திமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணின்னா தேமுதிக சொல்லலாம். அவங்களும் இந்த வட்டம் சேர்ந்துருக்காங்க. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, திமுக ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில், அதாவது குடும்பமாக பரம்பரையாக அந்த கட்சியில் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே டிஎம்கே கூட்டணி ஈஸியாக ஜெயிச்சிடும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம யாரையுமே இவர் வந்துட்டாரு அதனால் நம்ம இந்த திமுக தோத்துன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சி எவ்வளோ நாள் உழைச்சி ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், அதுக்கு பிறகு ஒரு ஏறத்தாழ 30 அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த ஆட்சியில் 30 அமைச்சர்களுக்கு என்னென்ன லாக்காக இருக்குது, அந்த லாக்கால் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு 20 வருஷம் படிக்கிறது. பாடம் புஸ்தகம் இல்லை, உடனே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது. இதெல்லாம் வழக்கமாக வரணும். பரம்பரையாக அதில் ஊறி போய் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் தெரியும், படிக்க முடியும். உடனே சினிமாவில் நடித்தேன், நான் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க? நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு எதிரி திமுக. இது எவ்வளோ நாளாக இவருக்கு வந்திருக்காரு திமுகவுக்கு இவருக்கு என்ன இருக்குங்க? அவரை போய் திமுகவை எதிரின்னு சொல்கிற அளவுக்காக கொஞ்சம் தகுதி வேணும்ல. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலம். இவர் எப்படிங்க திமுக உடனே எதிரின்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இவர் என்ன சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு எலெக்ஷனில்? 5 மாவட்டத்துக்கு குறிப்பாக போயிருக்காரு. தமிழ்நாடு பூரா போகலை. இந்த மீடியாக்களில் தான் பெருசாக அதில் ஒரு கூட்டம் போட்டு காமிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க ஒழிய, தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் இல்லை, செய்யலை. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர், இவங்கெல்லாம் திமுக கூட்டணி திட்டமிட்டு வாக்கு சேகரித்திருக்கிறாங்க. எல்லா மாவட்டம் தமிழ்நாடு பூரா போயிட்டாங்க. அவங்க போகாத மாவட்டமே கிடையாது. திமுக கூட்டணி பிரச்சாரத்துக்கு போகாத மாவட்டமே கிடையாது. இவர் விஜய் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு 5 மாவட்டத்துக்கு போயிருக்காரு. அதிமுக பெரும்பாலான ஒரு 75% மாவட்டங்களுக்கு நம்முடைய எடப்பாடி அவர்களும் அவருடைய கட்சியினரும் போயிருக்காங்க. கூட்டணி கட்சியினரும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு தைரியத்தை விஜய்க்கு கொடுத்தது யார்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கே போனார்? டெல்லிக்கு போனாரா? அங்கே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வழக்குக்கு போனார்ல, அன்றைக்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அது மாதிரி நடக்காது. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பயண திட்டங்கள் எல்லாமே அவங்க கொடுத்ததுங்க. இவராக என்ன எதுவுமே செய்யலை. இவங்க கட்சி எந்த திட்டத்தையும் கொடுக்கல. பேக்ரவுண்டு அவங்க ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் ஒரு திமுகவை ஒரு எதிரி கட்சின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் யாருக்கு தமிழ்நாட்டில் வரும் சொல்லுங்கள்? அதிமுக கூட தைரியம் வராது, காங்கிரஸ் கட்சிக்கு வராது, பாஜக கூட வராது. இந்த ஆளுக்கு எப்படி வந்துச்சுங்க அந்த தைரியம்? அந்த தைரியத்தை ஊட்டினது யார்? மக்கள் யோசிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அவரை அதிமுக கூட்டணியோட சேர்த்துக்கோங்க.
அவருடைய வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவர் எத்தனை இடத்துல ஜெயிக்கிறாங்களோ அது அந்த இதுலேயே சேரட்டும். அப்போது தமிழ்நாட்டில் இப்போ 2 கூட்டணிங்க. ஒன்று திமுக, அடுத்து அதிமுக. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை கடந்த 5 ஆண்டு நிறைவேற்றி இருக்கக்கூடிய கட்சி திமுக. அது யாரும் சொல்ல முடியாது. இப்போ சென்னையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாலங்கள் வந்து முடிக்காமல் திறக்காமல் இருக்குது. அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தால் தானே அதெல்லாம் நடக்கும். நிறைய திட்டங்கள் அறகுறையாக இருக்குங்க. மக்களுக்கு அதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அது குடும்பத் தலைவர்களுக்கு 2000 ரூபா தரம்ருக்காரு. அடுத்து வந்து மகளிர் சுய உதவிக்குழுக்கு வந்து 25 லட்சம் ரூபா வந்த உடனே அது மானிய கடனாக கொடுக்க ஒவ்வொரு மகளிர் குழு. இலவச பாஸ் எல்லாமே பஸ்ஸுக்கு போகிறதுக்கு இலவசமாக போகலாம். எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து அதை சொல்கிறதுக்கு உண்டு நேரம் இல்லை. அவ்வளவு திட்டங்களை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க தைரியமாக பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஓய்வு எடுக்க போயிட்டாங்க. அவங்க ரிசல்ட்டை பற்றிலாம் அவங்க கவலை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி உறுதியாக வரணும் நம்பிக்கை அவங்களுக்கும் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. எல்லா ஊடகத்திரில் இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. எல்லா கட்சி தலைவர்களுக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் தெரியும். இருந்தாலும் அவங்க கடமைக்காக திமுக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க ஆட்சிக்கு வரலைன்னா என்னங்க, அவங்களுக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே இல்லை. அவங்க எப்போதும் போல தான் கட்சியில் இருக்க போகிறாங்க, மக்களுக்காக சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அவங்களால தாக்கு பிடிக்க முடியுங்க. எத்தனை வருஷம்னாலும் ஆட்சியில் இல்லாமலும் இருக்க முடியும், எத்தனை வருஷம் வேணாலும் ஆட்சியில் இருக்கவும் முடியும். இதுதான் திமுகவுடைய ஒரு புரட்சிகரமான கருத்து. நம்ம வந்து இப்போ யாருமே இல்லைங்க. தமிழ் மக்களை ஓரளவுக்கு கை தூக்கி விடுறதுக்கு எந்த கட்சியுமே கிடையாது. முடியாதுங்க. இவ்வளோ தைரியமாக மத்திய அரசை எதிர்த்து போராடி தமிழக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் நம்ம கலைஞரோட ஒரு படி மேலே போயிட்டாருங்க ஸ்டாலின். அதை விட ஒரு படி மேலே வந்து உதயநிதி இருக்கார். இப்போ புலி 8 அடி பாய்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி 16 அடி பயம் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து 8 அடி பாய்ச்சாருன்னா உதயநிதி 16 அடி பாயிறாரு. அந்த அளவுக்கு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நாளைக்கு ஓட்டு எண்ண போகிறாங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆரம்பத்திலிருந்தே லீடிங்கில் வரும், குறித்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணி. இந்த விஜயெல்லாம் நான் அதில் அந்த பெரிய கட்சியிலையும் சேர்க்கல, இந்த கூட்டணியிலையும் சேர்த்துக்கோங்க. அவரை 2 கூட்டணி, 2 பேருக்கு தான் போட்டி. நாளை காலையில் கூட்டணி ஆரம்பித்தோடனே தெரிஞ்சுக்கிறோம். திமுகவா அதிமுக. மற்ற கட்சியை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, எதுவுமே வராது. திமுக கூட்டணி ஒன்று, அதிமுக கூட்டணி, இதுதான் வரப்போகுது. அதனால் மக்கள் வந்து எதுவுமே கருத்து வேறுபாடு இல்லாமல் எதுவுமே சந்தேகப்படாதீங்க. திமுக வருங்கிற சந்தேகத்தை முதல்ல மனசுலேருந்து எடுத்துருங்க, காலி பண்ணிடுங்க. நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க, அப்புறம் எப்படி வரும் மற்ற கட்சி? திமுகவுக்கு ஓட்டு போட்டது தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், இளைஞர்களும் போட்டிருக்காங்க. எப்படி மற்ற கட்சி வரும்? அதனால் எல்லாரும் தைரியமாக இருங்கள். காலையில் எழுந்து என்ன செய்கிறீங்கன்னா, வழக்கம் போல் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு வானொலியில் உட்காந்துருங்க. 7 மணிக்கெல்லாம் ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும். மீண்டும் தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள் என்பதிலே நம்பிக்கையோடு இருங்கள். உங்களைப் போல் நானும் நம்பிக்கையோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.